எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியில் பங்கேற்க வருக என்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இந்த நற்கருணை விருந்தில் பங்கேற்க வந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாய் இணைய ஒளியம் ஐயா அப்பத்தா அவர்களை இரண்டாம் பெரியேற்றல் அழைக்கிறேன். நான் அவரையும் அழைக்கிறேன். நான்காம் பெரியேற்றல் விழா செல்வர் நம்மோடு என்றும் தங்குவதற்கு விருப்பம் தெரிவித்து நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பலியாக உம்மை மன்றாடுகின்றோம். எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை திருவசனங்கள் 23 29 முடிய. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பகிர்பவர் மீது தண்டனை தீர்ப்பையே விரிவித்துக் கொள்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு தாய்க்கு 2 மகன்கள். மூத்தவனுக்கு 12 வயது, இளையவனுக்கு 7 வயது. மூத்தவன் அவன் தாய் சொல்வதை அப்படியே கேட்பான், மிக ஒழுக்கமுள்ளவனாக நடந்தான், நன்கு படித்தான். அதற்கு மாறாக இளையவன் சரியாக படிக்க மாட்டான், இளம் வயதிலேயே தாயின் பேச்சை கேட்க மாட்டான், ஏராளமான பொய்கள் சொல்லுவான். ஒரு நாள் அவனுடைய தாயார் அவனை ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு அழைத்து கொண்டு பங்கு குருவாரிடம் சென்று முறையிடுகிறாள். என்னுடைய மூத்த மகன் நன்றாக படிக்கின்றான், நான் சொல்வதை கேட்கின்றான். ஆனால் என்னுடைய இளைய மகன் நான் சொல்வதை கேட்பதில்லை, இந்த இளம் வயதிலேயே ஏராளமான பொய்களை பேசுகிறான். எனவே அவனுக்கு அறிவுரை கூறுங்கள் தந்தை என்று அவள் தாய் கூறுகின்றாள். சரிம்மா, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாயை மூத்தவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் பங்கு சாமியார். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு, தம்பி பேர் கேட்டார், பேர் சொன்ன அப்படின்னா, இந்த இளம் வயதில் சிறு வயதில் நீ கடவுளுடைய குழந்தை அல்லவா, நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்கணும் இல்லையா, அதுவும் இந்த வயசுலேயே நீ பொய் சொல்கிறிய, பொய் சொல்லலாமா அப்படின்னாரு.
அவன் காப்பியும் டீயும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபாதர்கிட்ட கேட்டான், உங்கள் பேர் என்ன அப்படின்னா பேர் சொன்னார். உங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னா எனக்கு 65 வயசு அப்படின்னா. இவ்வளோ பெரிய வயசாகிடுச்சு நீங்களே போய் சொல்கிறீங்களே, என்ன போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. சாமியாருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் எப்படா போய் சொன்னேன் அப்படின்னாரு. நீங்கள் நாள்தோறும் போய் சொல்கிறீங்களே சாமி, டெய்லி போய் சொல்கிறீங்களே அப்படின்னா. அவருக்கு இன்னும் அதிர்ச்சி. நான் எப்படா டெய்லி போய் சொன்னேன் அப்படின்னாரு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது ரசக்கிண்ணத்தை காண்பித்து அனைவரும் இதில் வாங்கி பருகுங்கள்னு சொல்கிறீங்கல்ல, எங்களுக்கு தெரியும், நீங்கள் மட்டும் தானே குடிக்கிறீங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க, இன்னும் உங்களுக்கு தொட்டு தருவாங்க. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் நேற்று இரவு வந்த வழியில் பார்த்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பேனர்லாம் முதல் இறை உணவு ஏற்பு விழா. உண்மையிலேயே தூய தமிழில் வைத்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். நம் அனைவரும் இன்று முதலாக அந்த முதல் இறைவனுடைய உடலையும் இரத்தத்தையும் புதிதாக அருந்தவருக்கும் பிரான்சிஸ் ரீகன், ஜெரால்டு ரூபன் இருவரையும் கரவொலி எழுப்பி வாழ்த்துவோம். உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு எளிய கேள்வி. நீங்கள் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் அருந்திய பிறகு உங்களுடைய முதல் உரையாடல் இயேசுவோடு என்னவாக இருக்க போகிறது? வாட் would be your first conversation with Jesus after receiving Holy Eucharist? இல்லை, வாங்கினதுக்கப்புறம் இயேசுகிட்ட என்ன நீ கேட்ப? ஒரு ஜெபமாக இருக்கலாம், என்ன சொல்லுவேன்? ரூபன், வெரி குட், நன்றி சொல்லுவேன். நீ நன்றி சொல்லுவோம். அதாவது நான் பையன் ரீகன் தியான பாடல் பாடுகின்ற பொழுது அதை விட சிறந்த மறையுரை வேறொன்றும் இருக்க முடியாது. இருந்தாலும் நான் குருவாகி 8 ஆண்டுகள் பிறகு நான் நிறையா இந்த முதல் இறைவன் ஏற்பாடு கலந்துருக்கிறேன், ஆனால் மறையுரை வைத்தது கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு உண்மையும் சொல்லிக்கிறேன். நான் குருவாக ஆக வேண்டும் என்ற முதல் விதையை ஏற்படுத்தி யாருன்னா அவங்களுடைய இப்போதைய பங்கு தந்தை அருளானந்த் அவர்கள். நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது தந்தை அவர்கள் புலியால் பங்கிலே பங்கு பணியாளராக இருக்கின்ற பொழுது அந்த பாஸ்கா காலங்களில் அவர் பாடக்கூடிய பாஸ்கா புகழரையை பார்த்து தான் அந்த பாஸ்கா புகழரை பாடுறதுக்காவது சாமியார் ஆகணுமே அப்படின்னு எனக்கு முதலில் அந்த ஆர்வம் வந்தது உங்கள் பங்கு தந்தையிடம் இருந்துதான். துறவிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து உனது அன்பில் என்றும் நிறைந்து வாழ தேவையான அருளை தர இறைவா உம்மை நன்றிடுகிறோம். கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவின் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக வாழவும் அவருடைய அறிவின் நிலத்திற்கவும் புதிய வாழ்வு எங்களில் பிறக்க வேண்டும் என்று இறைவா உம்மை நன்றிடுகிறோம். நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களுக்கு கனிவோடு செவிசாய்க்க வேண்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை தூயாவில் வந்து சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம்.
ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் ஆனந்தம் எல்லா அத்தைகளின் அவைகளோடு உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருந்தது. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்வு கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒருமிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மற்றவரோடு அமைதியையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்வோம். தம்பி சரிப்பா. சீஸ் அடைங்க பாருங்க.